أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கருணையை தன் மீது கடமையாக்கி கொண்ட எல்லாம் வல்ல ஏக இறைவனாகிய சர்வ வல்லமை படைத்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அருள் புரிந்த சிறப்பாக்கிய மாதங்களில் ஒன்றான ரமலானுடைய மாதத்தை அடைந்தவர்களாக, அந்த ரமலானுடைய மாதத்தின் இறைவணக்கமான நோன்பை கடைபிடித்தவர்களாக நாமெல்லாம் இன்றைய தினம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அன்புலம் கொண்ட சகோதர சகோதரிகளே, ஏக இறைவனாகிய அல்லாஹ் இந்த மனித குலத்திற்கு ஈடேற்றம் பெறுவதற்காக பல்வேறு வகையான வணக்கங்களை இறைவன் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றான். அந்த வணக்கங்களில் மிக சிறந்த வணக்கமாக இருக்கக்கூடிய நோன்பு என்ற இந்த வணக்கம் பல சிறப்புகளை கொண்டதாக இருக்கின்றதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். நாள் முழுவதும் இறைவனுக்காக உண்ணாமல் பருகாமல் நோன்பு என்ற ஒரு வணக்கத்தை கடைபிடிக்கின்ற நிலை என்பது ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்துகிறது.
அவனுடைய பாவங்களுக்கான மன்னிப்பை பெற்று தருகின்றது. இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எந்த ஒரு மனிதன் இந்த நோன்பு என்ற வணக்கத்தை கடைபிடிக்கின்றானோ அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அந்த நிலைக்கு ஏற்ப இன்றைய தினம் ஒரு சிறந்த வணக்கமான நோன்பு என்ற வணக்கத்தை கடைபிடித்தவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நோன்பை கடைபிடித்தவர்களாக இருக்கின்ற நிலையில் இன்றைய தினம் இறை செய்திகளையும் இறை தூதரின் போதனைகளையும் கேட்பது என்பதும் ஒரு வணக்கமாக நமக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தின் முழுவதும் தினசரி ஒரு தொடர் சொற்பொழிவு, ரமலான் சிறப்பு தொடர் சொற்பொழிவாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்புலம் கொண்ட சகோதர சகோதரிகளே, ரமலானுடைய இந்த தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற தலைப்பு ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பு. இந்த தலைப்பை பொறுத்தவரையில் அற்புதமான ஒரு செய்தியை நம் முன் வைக்கின்றது. தலைப்பு என்ன? பயம், அற்புதம், விஞ்ஞானம், திருக்குர்ஆன் ஒளியில் சத்தியம் என்ன, அடுத்தது என்ன என்ற ஒரு புதுமையான மற்றும் வித்தியாசமான ஒரு தலைப்பு இந்த தொடர் சொற்பொழிவுக்கு சூட்டப்பட்டிருக்கின்றது. இந்த தலைப்பு சொல்லக்கூடிய செய்திகள் என்ன? ஆன்மீக தேடலில் ஒரு வரலாற்று ஆய்வாக இந்த தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சி இருக்க போகிறது இன்ஷா அல்லாஹ். இந்த தலைப்பை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால், பொதுவாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களில் ஒரு பெரும் சதவிகிதத்தினர், பெரும்பாலான மக்கள் கடவுள் என்ற ஒரு நம்பிக்கையை கொண்டவர்களாகவே இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த நம்பிக்கை என்பது பல்வேறு தரப்பட்டதாக இருந்தாலும், ஆனால் கடவுள் என்ற ஒரு அடிப்படை நம்பிக்கை அனைவரிடத்திலும் இருப்பதை யாரும் மறுக்க முடியாது. கடவுள் நம்பிக்கை என்பது இல்லாமல் பெரும்பாலான மனிதர்கள் கிடையாது. அந்த நம்பிக்கை பல்வேறு வகைப்பட்டதாக இருக்கலாம், ஆனால் நம்பிக்கை என்பது இருக்கின்றது. இந்த கடவுள் நம்பிக்கையை பொறுத்த வரையில் இறைவேதம் திருமறை திருக்குர்ஆன் ஒரு அற்புதமான ஒரு நிலையை முன்வைக்கின்றது. என்ன நிலை? கடவுள் கொள்கை என்பதை பொறுத்த வரையில் மனிதர்கள் எதன் அடிப்படையில் கடவுள் கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் பார்த்தோமானால், பிறப்பின் அடிப்படையில் தான் பெரும்பாலானோரின் கடவுள் கொள்கை என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு மனிதன் பிறக்கும் போது அவனுடைய தாய் தந்தை, அவனுடைய முன்னோர்கள் எந்த கடவுள் கொள்கையில் இருந்தார்களோ அந்த கடவுள் கொள்கையை ஏற்றவனாகத்தான், அந்த கடவுள் கொள்கை தான் அவன் மீது திணிக்கப்பட்டதாக, அவன் மீது ஏற்படுத்தப்பட்டதாக, அந்த கடவுள் கொள்கையை ஏற்றவனாகவே அவன் வளர்ந்து வாழ்கிறான். இதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் இறைவேதம் திருமறை திருக்குர்ஆன் என்பது, இறைவேதம் திருமறை திருக்குர்ஆனில், அருள்மறை திருக்குர்ஆனில் இந்த நிலையை இறைவேதம் மிக தெளிவாகவே சொல்லி காட்டுகிறது. எப்படி? பொதுவாக மக்கள் பல்வேறு கடவுள் கொள்கை நம்பிக்கையில் இருந்தாலும் அவர்களுக்கான அந்த உரிமையை இறைவன் தருகின்றான். இறைவன், நீ எப்படிப்பட்ட கடவுள் கொள்கையில் இருந்தாலும் சரி, ஆனால் இறைவேதம் திருமறை திருக்குர்ஆன் ஒரு கடவுள் கொள்கையை முன்வைக்கிறது. அந்த கடவுள் கொள்கையை மனித குலத்தில் எடுத்து சொல்வதற்குத்தான் இறை தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். இறை வேதங்கள் தரப்பட்டன. அவை மனிதனுக்கு ஒரு வழிகாட்டியாக, நீ உன் கடவுள் கொள்கையில்
எந்த கொள்கையை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கான வழிகாட்டியாகத்தான் இறை வேதமும் இறை தூதர்களும் அனுப்பப்பட்டார்கள். அப்படி அனுப்பி இறைவன் இந்த மனித குலத்திற்கு ஒரு வழிகாட்டுதலை தருகின்றான். தந்த நிலையிலும் இறைவன் இறை கொள்கையை ஏற்றுக்கொள்கின்ற நிலையில் மனிதனுக்கான உரிமையும் தருகின்றான். அருள்மறை திருக்குரானில் இறைவன் சொல்லி காட்டுகின்றான், லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் இறைவேதம் சொல்லக்கூடிய திருக்குரான் சொல்லக்கூடிய கடவுள் கொள்கையில் மனித குலத்திற்கு அது நிர்பந்தத்தை தரவில்லை. நன்றாக கவனிக்க வேண்டும். அருள்மறை திருக்குரானில் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகின்றான்? லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த இறை கொள்கையை மனிதன் முன் இறைவேதம் வைக்கிறது. இதை நீ கவனித்து சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் உன் மீது இது நிர்பந்தப்படுத்தவில்லை. ஆனால் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சிந்தனை உன்னிடத்திலே இருக்க வேண்டும். எது சத்தியம், எது அசத்தியம், எது சரி, எது தவறு என்பதை இறைவன் மனிதனுடைய உரிமைகளாக விட்டு கொடுக்கின்றான். கொடுத்துவிட்டு இதில் எந்த நிர்பந்தமும் இல்லை என்பதையும் இறைவேதம் முன்வைக்கிறது. ஆனால் சிந்தித்து ஆய்வு பண்ணி ஏற்றுக்கொள்ள வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருப்பதை பகுத்தறிவு உள்ள எந்த மனிதனும் மறுக்க முடியாது. இறைவேதம் திருமறை திருக்குரான் எந்த கடவுள் கொள்கையை முன்வைக்கிறது? அனைத்தையும் படைத்தவன் ஒரு இறைவன். ஓரிரை கொள்கையை இறைவேதம் திருமறை திருக்குரான் முன்வைக்கிறது. அனைத்தையும் படைத்த இறைவன் அவன் ஒருவனே. இந்த ஓரிரை கொள்கையை இறைவேதம் திருமறை திருக்குரான் முன்வைக்கிறது. திருக்குரான் மட்டுமல்ல, இந்த மனித குலத்திற்கு தொன்று தொட்டு வழங்கப்பட்ட அனைத்து இறைவேதங்களும் அனைத்து இறை தூதர்களும் கொண்டு வந்த இறை கொள்கை ஓரிரை கொள்கை மட்டுமே, ஒரே இறைவன் என்ற கொள்கையை. அப்படி அது வைக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் இன்றைக்கு நாம் இந்த ரமலானுடைய தொடர் சொற்பொழிவில் வைத்திருக்கின்ற தலைப்பு. இறுதி வேதமாக வந்த திருமறை திருக்குரானை நாம் சற்று கவனமாக ஆய்வு செய்து பார்த்தால் அது ஓரிரை கொள்கையை மிக தெளிவாக முன்வைத்தாலும் எந்த காலகட்டத்தில் எது மாதிரியான கால பிரிவுகளில் மனிதனுடைய வாழ்க்கை கால பிரிவுகளில் இந்த கொள்கையை இறைவேதம் முன்வைக்கிறது என்று பார்த்தோமானால் திருக்குரானை நாம் முழுவதுமாக சற்று கவனமாக ஆய்வு செய்தால் 3 காலகட்டங்களாக பிரிக்க முடியும். ஒன்று, மனித குலம் இந்த பூமியில் தோன்றி அவன் மிக குறுகிய தொகையினராக வாழ ஆரம்பித்த காலத்திலிருந்து மனிதன் கடவுள் கொள்கை என்பதை எதன் அடிப்படையில் எடுத்துக்கொண்டான் என்றால், அவன் இந்த உலகத்தில் வாழ தலைப்பட்ட நாட்களில், இந்த பூமியில் அவன் வாழ தலைப்பட்ட நாட்களில் அவன் மற்ற படைப்புகள் அனைத்தையும் பார்க்கின்றான். மற்ற படைப்புகள், வானத்தை பார்க்கின்றான், சூரியனை பார்க்கின்றான், தான் வசிக்கின்ற பூமியை பார்க்கின்றான். படைக்கப்பட்ட விலங்கினங்களை பார்க்கின்றான், ஏனைய உயிரினங்களை பார்க்கின்றான், தாவரங்களை பார்க்கின்றான், இயற்கையையும் பார்க்கின்றான், இயற்கை சீற்றங்களையும் பார்க்கின்றான்.
எல்லா மனிதனுக்கு புதிதாக இருக்கிறது. ஆரம்ப காலகட்டம், மனித படைப்பின் ஆரம்ப காலகட்டம், மனிதன் இந்த பூமியில் வாழ தலைப்பட்ட ஆரம்ப காலகட்டம், அனைத்தையும் அவன் பார்க்கும் போது அவன் அடைந்தது என்ன? பயம். இயற்கை சீற்றத்தை பார்த்து பயந்தான். அவனை விட வலிமையுள்ள விலங்கினங்களை பார்த்து பயந்தான். சூரியனை பார்த்து பயந்தான். கடலை பார்த்து பயந்தான். அனைத்தும் உருவத்திலும் அது வெளிப்படுத்துகின்ற விதத்திலும் மனிதனுக்கு ஏற்படுத்தியது பயம். அப்படி அவன் ஆரம்பத்தில் அதை பார்த்தபோது அடைந்த பயம், அதிலிருந்து அவன் தன்னை தற்காத்துக் கொள்ள அவன் என்ன செய்கிறான்? அதனிடத்திலேயே அவன் சரணாகதி அடைகிறான். எப்படி? அவைகளை கடவுளாக ஏற்றுக்கொண்டு பயத்தின் அடிப்படையில். இதை திருக்குரான் 3 காலகட்டங்களாக பிரித்து அற்புதமாக விளக்குகிறது. அதைத்தான் இந்த ரமலானுடைய தொடர் சொற்பொழிவில் ஒரு வரலாற்று ஆய்வாக நாம் பார்க்க இருக்கின்றோம். எப்படி? காணொளியுடன் கூடிய, விஷுவலுடன் கூடிய ஒரு சொற்பொழிவாக நாம் பார்க்க இருக்கின்றோம். மனிதன் ஆரம்பத்தில் அவன் அடைந்தது பயம். அந்த பயம்தான் அவனுடைய முதல் கடவுள் கொள்கையாக இருந்தது. அடுத்தது என்ன? காலங்கள் சென்றது. மனிதன் அனைத்து எதை பார்த்து பயந்தானோ அதனுடைய நிலை அவனுக்கு புரிய ஆரம்பித்தது. பயம் தெளிய ஆரம்பித்தது. அனைத்தையும் எப்படி கையாள வேண்டும் என்ற அறிவு அவனுக்கு மிகைப்படுத்தப்பட்டது. அறிவு அவனை ஆக்கிரமித்தது. எதை கண்டெல்லாம் பயந்தானோ அவைகளை எப்படி கைவசப்படுத்த வேண்டும், எப்படி அடக்க வேண்டும், எப்படி கையாள வேண்டும் என்ற அறிவு அவனுக்கு வளர்ந்தது. முதல் காலகட்டம் என்ன? பயத்தினால் அவன் ஏற்படுத்தி கொண்ட கடவுள் கொள்கை. அவனுடைய அறிவு மிகைத்தவுடன் பயம் தெளிய ஆரம்பித்தது. அடுத்ததாக இறை தூதர்கள், இறை வேதங்களின் வருகை ஆரம்பித்தது. இறை வேதம், திருமறை, திருக்குரான் அடுத்த கட்டத்தை சொல்லி காட்டுகிறது. மனிதன் பயம் தெளிந்தவுடன், அவனுடைய அறிவு வேலை செய்ய ஆரம்பித்தவுடன் இறைவன் வேதங்களை தர ஆரம்பிக்கின்றான். இறை தூதர்கள் வருகிறார்கள். மனித குலத்திலிருந்தே இறை தூதர்கள் தோற்றுவிக்கப்படுகிறார்கள். அந்த இறை தூதர்களும் இறை வேதங்களும் வர ஆரம்பித்தவுடன் மனிதன் கேட்ட அடுத்த கேள்வி, அவன் கேட்டது அற்புதங்களை. திருக்குரானை நாம் ஆய்வு செய்து பார்த்தால் அனைத்து இறை தூதர்களிடத்திலும் மனிதன் கேட்டது கடவுள் என்ற ஒன்றை நம்புவதற்கு அவன் கேட்டது அற்புதங்களைத்தான். மிராக்கிள்ஸ், அற்புதங்கள் வேண்டும். திருக்குரானிலே பல இடங்களில் இறைவன் சொல்லி காட்டுகின்றான். அவர்கள் இறை தூதர்களிடத்தில் கேட்டது, நீங்களும் எங்களை போன்ற ஒரு மனிதர்களாகத்தானே இருக்கின்றீர்கள், உங்களிடத்தில் என்ன அற்புதம் இருக்கிறது? நீங்கள் இறைவனின் தூதர் என்றால் ஒரு மலக்காக, அதாவது ஒரு வானவராக நீங்கள் இருக்க வேண்டாமா? நீங்களும் எங்களை போன்ற மனிதர் தானே. கண்ணுக்கு தெரியாத ஒரு கடவுளை நம்ப வேண்டும் என்றால் இறை தூதர்கள் என்று சொல்லக்கூடிய நீங்கள் எங்களுக்கு அற்புதங்களை செய்து காட்ட வேண்டும். இந்த அற்புதங்களைத்தான் கடவுள் கொள்கையாக மனிதன் கேட்க ஆரம்பித்தான். அடுத்த காலகட்டம் இதற்கும் இறைவேதம் ஈடு கொடுத்தது. அருள்மறை திருக்குரானில் இறைவன் மனிதர்கள் கேட்ட அந்த அற்புதங்கள் காலகட்டத்தில் ஏராளமான அற்புதங்களை இறைவன் தந்திருக்கின்றான். நீ அற்புதம் தானே கேட்டாய், இறைவனை புரிந்து கொள்ள அற்புதங்களை தானே கேட்டாய், பார் எத்தனை எத்தனை அற்புதங்கள். இறைவன் தன்னுடைய அருள்மறை திருக்குரானில் 2வது அத்தியாயம் 211வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான், சல்பனி இஸ்ராயீல கம் ஆதைனாஹும்
மின் ஆயாத்தின் பையினாத். இறைவன் சொல்லுகின்றான், எத்தனை தெளிவான அத்தாட்சிகளை, எத்தனை தெளிவான அற்புதங்களை நாம் அந்த மனிதர்களுக்கு வழங்கி இருந்தோம் என அந்த மக்களிடமே நீங்கள் கேட்டு பாருங்கள் என்று இறைவன் தன்னுடைய அருள்மறை திருக்குரானில் சொல்லி காட்டுகின்றான். அற்புதங்கள் கேட்டீர்கள், இறைத்துதர்களை நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் அற்புதங்களைத்தான். இறுதியாக இறைவன் ஒரு இறை தூதரையே அற்புதமாக தந்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இறை தூதராக வந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவன் ஒரு அற்புதமாக தந்தான். தகப்பன் இல்லாமல் பிறந்தார், தொட்டிலில் பேசினார். தான் ஒரு இறை தூதர் என்பதை தொட்டிலில் இருந்த குழந்தையான நிலையிலேயே பிரகடனப்படுத்தினார். நோயாளிகளை அற்புதங்களின் மூலம் குணப்படுத்தினார். களிமண்ணால் பறவை செய்து அதில் ஊதி உயிரை உண்டாக்கினார். ஒரு சாதாரண மனிதர்கள் செய்யக்கூடிய காரியம் அது. இறைவனின் உத்தரவை கொண்டு, அல்லாஹ்வின் அனுமதியை கொண்டு, அல்லாஹ்வின் கட்டளைகளை கொண்டு ஒரு மனிதராக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல அற்புதங்களை அந்த மக்களுக்கு நடத்தி காட்டினார்கள். அல்லாஹ்வின் அனுமதியை கொண்டு மனிதர்கள் கேட்ட அற்புதங்களை ஏராளமாக இறைவன் தந்தான். இருந்தும் அந்த மக்கள் அற்புதங்களை கண்டார்களே தவிர அதையே இறை கொள்கையாக ஆக்கிக் கொண்டார்கள். அந்த இறை தூதரும் கடவுளாக மதிக்கப்பட்டார். அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 600 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 600 ஆண்டுகள் இறை தூதர்களின் வருகை நின்று போனது. வரலாற்று ஆய்வாளர்கள் அந்த காலகட்டத்தை ஆன்மீகத்தில் ஏற்பட்ட ஒரு சூனியம் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆன்மீகத்தில் ஏற்பட்ட ஒரு சூனியம். அதற்கு முன்பு வரை மனித குலம் தோன்றிய காலத்திலிருந்து, அவன் பயம் நீங்கி அவன் அறிவு பெற்ற காலத்திலிருந்து ஏராளமான இறை தூதர்கள் இந்த உலகத்தின் பல பகுதிகளுக்கும் பல சமுதாயத்திற்கும் அனுப்பப்பட்டதாக அருள்மறை திருக்குரான் சொல்லி காட்டுகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட 600 ஆண்டுகள் இறை தூதர்களின் வருகை நின்று போனது. இறை வேதங்களின் வருகை நின்று போனது. ஆன்மீகத்தில் ஏற்பட்ட சூனியம். இறுதியாக மனிதன் இந்த காலகட்டத்தில் தன் அறிவில் பரிணாம வளர்ச்சி அடைந்தான், விஞ்ஞானத்தில் முன்னேறினான். அடுத்த காலகட்டம் என்ன? விஞ்ஞானம். அறிவு அவனுக்கு மிகைத்தது.
பயத்தினால் கடவுள் கொள்கையை எடுத்துக்கொண்டான். அற்புதங்களை கேட்டு கடவுள் கொள்கையை எடுத்துக்கொண்டான். அடுத்தது மனிதனின் அறிவு வளர்ந்ததால் அவனுடைய அறிவுக்கு தீனி போடும் வகையில் கடவுள் என்றால் யார், கடவுள் கொள்கை என்றால் என்ன, ஓரிரை கொள்கை என்றால் என்ன என்பதை மனிதனுடைய அறிவுக்கு தீனி போடும் வகையில் 600 ஆண்டு காலங்களுக்கு பிறகு இறைவன் இறுதியாக ஒரு இறை தூதரையும் தந்தான், ஒரு இறை வேதத்தையும் தந்தான். திருக்குர்ஆன் இறை தூதராக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றினார்கள். 600 ஆண்டுகளுக்கு பிறகு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு இந்த வேதம் திருக்குர்ஆன் வந்தபோது மனிதன் விஞ்ஞானத்தை, அறிவியலை ஆய்வு செய்ய ஆரம்பித்த காலகட்டம். அறிவியலின் உச்சத்தை அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு கொண்டிருந்த காலகட்டம். அவனுடைய அறிவுக்கு இந்த திருக்குர்ஆன் தீனி போட்டது. அவனுடைய அறிவார்ந்த கேள்விகளுக்கு, கடவுள் சார்ந்த கேள்விகளுக்கு இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெள்ளத் தெளிவான பதிலை தந்தார்கள். பயம், அற்புதம், விஞ்ஞான காலகட்டம். இன்றைக்கு எந்த காலகட்டத்தில் இருக்கிறோம்? விஞ்ஞானத்தின் உச்சபட்ச காலகட்டத்தில் மனிதன் இருந்து கொண்டிருக்கின்றான். பயம், அற்புதம், விஞ்ஞானம். இன்றைக்கு நாம் இருக்கின்ற காலகட்டத்தில், இந்த விஞ்ஞான காலகட்டத்தில், விஞ்ஞான காலகட்டம் என்றால் என்ன? அறிவு வளர்ந்த காலகட்டம், மனிதனின் பகுத்தறிவு வளர்ந்த காலகட்டம், மனிதன் ஒரு தெள்ளத் தெளிவான உச்சபட்ச அறிவை அறிந்த காலகட்டம் இன்றைய காலகட்டம். இன்றைக்கு அவனுடைய ஆய்வுகள் எல்லாவற்றிலும் எந்த நிலையில் இருக்கிறது? உச்சத்திலும் உச்சமாக. இந்த அவனுடைய அறிவுக்கு முழுவதுமாக தீர்வை தருகிறது. சத்தியத்தின் தேடலில் அவனுக்கான தீர்வை தருகிறது அருள்மறை திருக்குர்ஆன். இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனை. இதைத்தான் திருக்குர்ஆன் சொல்கின்ற இந்த கான்செப்ட். கடவுள் கொள்கை என்றால் என்ன? 3 காலகட்டம். மனிதனின் கடவுள் கொள்கை பரிணாம வளர்ச்சியில் அவன் அடைந்த பயம், அவன் கேட்ட அற்புதம், அவன் கண்ட விஞ்ஞானம், இந்த 3ஐயும் திருக்குர்ஆன் ஒளியில் நின்று, திருக்குர்ஆன் வழியில் நின்று நாம் இந்த ரமலானுடைய புனிதமிக்க ரமலானின் இந்த காலத்தில் தினசரி தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியாக நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ். இறைவன் சொல்லுகின்றான் தன்னுடைய அருள்மறை திருக்குர்ஆனில், விஞ்ஞான காலகட்டம். வானங்களிலும் பூமியில் உள்ளவற்றை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று நபியை நீர் கூறுவீராக. வமா துகுனில் ஆயாத்து வன்னுதுரு அன் கௌமில் லா யுமினூன். நம்பிக்கை கொள்ளாத சமுதாயத்திற்கு ஏராளமான சான்றுகளும் எச்சரிக்கைகளும் பயனளிக்காது. அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று இறைவேதம் சொல்கிறது. கிதாபுன் அன்ஸல்நாஹு இலைக்க முபாரக்குல் லியஸ்தபரு ஆயாத்தி வலியதக்கர உலுல் அல்பாப். இறைவேதம் சொல்கிறது, இது பாக்கியம் பெற்ற வேதம். இதன் வசனங்கள், இந்த அருள்மறை திருக்குர்ஆனின் வசனங்களை அவர்கள் சிந்திப்பதற்காகவும் அறிவுடையோர் படிப்பினை பெறுவதற்காகவும் இதை நாம் உமக்கு அருளினோம். இறைவேதம் சொல்கிறது, அறிவு பெற்ற மக்கள் நீங்கள், சிந்தனை உடைய மக்கள் நீங்கள், பகுத்தறிவு பெற்ற மக்கள் நீங்கள். நீங்கள் சிந்தித்து உணர்வதற்காகத்தான். பாருங்கள், வானம் எப்படி படைக்கப்பட்டது, பூமி எப்படி விரிக்கப்பட்டது, உனக்குள்ளும் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன, சிந்தித்து பார். விஞ்ஞான காலகட்டம். திருக்குர்ஆன் ஒளியில் நின்று பயத்தினால் மனிதன் எடுத்துக்கொண்ட கடவுள் கொள்கை என்ன? அற்புதங்களினால் அவன் எடுத்துக்கொண்ட கடவுள் கொள்கை என்ன? இறுதியாக விஞ்ஞான காலகட்டத்தில் திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய சத்தியம் என்ன? இதைத்தான் பயம், அற்புதம், விஞ்ஞானம் என்ற தலைப்பில் தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியாக நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, தினசரி இந்த நிகழ்ச்சி உங்கள் முன் வர இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியை கவனமாக பாருங்கள். திருக்குர்ஆனின் இறைவன் தன்னுடைய அருள்மறை இறுதி வேதம் திருக்குர்ஆனில்
சொல்லக்கூடிய மனிதனின் கடவுள் கொள்கை பரிணாம வளர்ச்சியை திருக்குர்ஆன் ஒளியில் நின்று இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.